ஸோ நான் ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்த்தோம்னா டிசைன் திங்கிங். Design thinking a method for the practical resolution of the problem. ஸோ ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ஏன் நம்ம ப்ராடக்ட் டிசைன் பண்ணணும் கேள்வி வரும்ல, ஏன் நம்ம ப்ராடக்ட் டிசைன் பண்ணணும்? அப்போ மார்க்கெட்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க வந்து வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ வரப்ப மார்க்கெட்ல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இன்னைக்கு நீங்க பாக்குற எடிட்டிங் ஆப்ஸ்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அப்ப எந்த இடம் எம்டியா இருக்கும் அந்த இடத்துல போய் ஃபில் பண்ணோம் அப்படின்னா அது நமக்குரிய இடமாயிடும். ஸோ இது எல்லாமே சுந்தர் பிச்சை ஒரு இன்டர்வியூல சொல்லிப்பார், இங்க இருக்க எல்லா பிளாட்ஃபார்மையுமே யாரோ ஒரு யங் ஜென்ரேஷன் பீப்புளோட தாட் அண்ட் ஐடியா தான் இதுக்கு எல்லாமே காரணம். யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து டெவலப் பண்ணல. ஸோ எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு டிசைன் திங்கிங் ஐடியா இருந்தாலே போதும். ஸோ இன்னைக்கு பாக்குற டெம்பிள்ல இருந்து பப்ஜின்லாம் ஒரு கேமிங் சாஃப்ட்வேர் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃபோ யாருமே பண்ண போறது இல்லை. ஸோ ஒருத்தவங்களோட சின்ன பையனோட இனோவேஷனா இருக்கும், அவங்க தான் இந்த பப்ஜியை டெவலப் பண்றாங்க. அதை ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி வாங்குது, அதை அப்படியே ப்ரீஃப் பண்ணுது. மார்க் ஜுக்கர்பர்கோட ஐடியா தான் ஃபேஸ்புக், அதை அப்படியே டெவலப் பண்ணதான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. அப்ப எப்பயுமே ஒரு திங்கிங் வேணும். அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் தேவை டிசைன் திங்கிங். இந்த டிசைன் திங்கிங் ஏன் பண்றோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ரூட்ல பஸ் விட போறேன்னா அங்க எங்கெங்க ஸ்டாப் வைக்கணும், எங்கெங்க ஊர் இருக்கு, எந்தெந்த ஊர்ல நிப்பாட்டணும், எங்கெங்க ரோடு சரியில்லாம இருக்குன்ற அண்டர்ஸ்டாண்ட். இதை நம்ம வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த விஷயம் எடுத்தாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? நீங்க ஊருக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஊர்ல தண்ணி இருக்குமா, அந்த ஊர்ல நமக்கு எத்தனை மணிக்குள்ள போனா பஸ் இருக்கும், நாளைக்கு எக்ஸாம் போனோம்னா நமக்கு படிச்ச கொஸ்டின் வருமா, ஸோ நாளைக்கு நம்ம கிரிக்கெட் போனோம்னா நல்லா கேம் விளையாடுவோமா, நாட் ஓன்லி கிரிக்கெட் எந்த கேமா இருந்தாலுமே ஃபியூச்சரை நம்ம திங்க் பண்ணாலே நிச்சயமா எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளம் வரும். அப்ப அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சொல்யூஷன் பண்ணணும்? ஏன்னா சொல்யூஷன் இல்லைன்னா நம்மளால எந்த விஷயத்தையுமே சால்வ் பண்ண முடியாது. அப்ப டிசைன் திங்கிங் உங்களுக்கு என்ன கொடுக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தை உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணும். முதல் அந்த விஷயத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு, அந்த ப்ராப்ளத்துக்கு அடுத்து அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ப்ராப்பரான கிறிஸ்டல் கிளியரான ஒரு சொல்யூஷனை கொடுக்கறது இந்த டிசைன் திங்கிங். ஸோ இப்ப நம்ம எல்லாமே ஒரு யூசருக்கு பண்ண போறதுனால, இப்ப எக்ஸாம்பிள் நான் எங்க அப்பாக்கோ எங்க அம்மாக்கோ பண்றேன் அப்படின்னா, ஒரு மொபைல் ஆப் பண்றேன், ஒரு யூடியூப் மாதிரி ஒரு ஆப் பண்றேன்னா, நான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ், அந்த பிசினஸ் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்கணும், வாட் நான் என்ன பண்ண போறேன் அந்த ஆப்ல, ஹவு எப்படி பண்ணணும், ஹூ யாருக்கு பண்றேன். ஸோ இப்ப ஒரு மேட்ரிமோனி ஆப் எடுக்கிறோம் அப்படின்னா, யார் 8 வயசு பையனா போய் கல்யாணத்தை பார்க்க போறான், அப்போ ஒரு 25ல இருந்து 40 வயசு இருக்கவங்க தான் நமக்கு டார்கெட். இப்ப யூடியூப்லாம் ஒரு காலத்துல நம்ம தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீ வீட்டுல இருக்க அம்மா அப்பா எல்லாம் சமையல் குறிப்பு பார்த்து அவங்க நமக்கு மேல போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இதான் வந்து ஒரு யூஎக்ஸ்டி பின்னாடி பேக் எண்ட்ல யூஸ் பண்றது. ஸோ இப்ப நம்மள அவங்க டார்கெட் பண்றதை விட நம்மளோட பேரண்ட்ஸ் அவங்க டார்கெட் பண்றாங்க. இப்ப யூடியூப் பார்த்தோம்னா யூடியூப் மியூசிக்னு வந்துச்சு. ஏன்னா சின்ன குழந்தைங்க யூடியூபை என்ன பார்க்கணும்னு தெரியாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பொம்மை வீடியோ அப்படின்னு. ஸோ இதெல்லாம் யாரு டார்கெட் பண்றாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன யூசர் ரிசர்ச் தான் டார்கெட் பண்ணுது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீம் தான் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட மெயின் மந்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹூ யாருக்காண்டி பண்றோம், வாட் எதுக்காண்டி நம்ம பண்றோம், அடுத்து ஹவு எப்படி பண்றோம். ஸோ இதுதான் உங்களுக்கு டிசைன் திங்கிங்ல ஃபர்ஸ்ட் வர ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்க, இந்த ப்ராப்ளம் கரெக்டான சொல்யூஷன் பார்த்தோம்னா ஒரு 5 கேட்டகரி இருக்கும். எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப் அண்ட் டெஸ்ட். எம்பத்தைஸ் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய ப்ராடக்டை யாருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறது தான் எம்பத்தைஸ். ஸோ இப்போ நான் சொன்னல, எங்க அப்பா அம்மாவுக்கு பண்றேன், என் அண்ணனுக்கு பண்றேன், இல்லை எங்க ஊருக்காரங்களுக்கு பண்றேன். ஸோ ஊருக்காரங்களுக்கு சம்திங் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாமே எஜுகேட்டடா, ஸோ அங்க யாருக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்க மொபைலை, அதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். டிஃபைன் அப்படின்னா நமக்கு யாரு யூசர், எந்த வயசுக்காரங்க, எந்த ஏஜ் பவுண்டரியில இருக்கவங்க யூசர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஐடியாவை கொஞ்சம் டிஃபைன் பண்ணணும். ஓகே, எனக்கு ஒரு 35 வயசுல இருக்கவங்க தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு நேரம் செல் யூஸ் பண்ணுவாங்க, அதுல ஜெண்டர் ஈக்குவாலிட்டியா நம்ம பிரிக்கணும், கேர்ள்ஸ் எவ்வளோ, மென் அண்ட் உமன் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தடுத்து ஐடியா அப்படின்னா நம்ம கிடைச்ச அந்த விஷயத்த அப்படியே நம்ம பூம் பண்ணணும், கொஞ்சம் பெருசாகணும். அதுக்கடுத்து அந்த ஐடியேட்டை அப்படியே நம்ம ஒரு ஸ்கெட்ச் பண்ணுவோம் பேப்பர்ல. எப்பயுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கோ ஸ்மால் டு பிக், ஸ்மால்ல இருந்து பிக்குக்கு போங்க. ஸோ ப்ரோட்டோடைப் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணுவோம். ஸோ டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல பேப்பர்ல டிசைன் பண்ணுவோம், பேப்பர்ல தான் டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம டெஸ்ட் பண்ணாதான் ப்ராப்ளம்ஸ் இன்னும் அதிகமா இருக்குமான்றது தெரியும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் வெளியே வரும். ஸோ அடுத்து டிசைன் ப்ராசஸ். ஸோ டிசைன் ப்ராசஸ்க்கு அப்புறம் திங்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டிசைன்ல இறங்குறது தான் டிசைன் ப்ராசஸ். சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் தட் ப்ராடக்ட் டீம் ஃபாலோ டூரிங் தி ஃபார்முலேஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ நமக்கு டிசைன் பண்றப்ப நம்ம டிவைட் பண்ணிருப்போம், ஒவ்வொரு மாடியூலா டிவைட் பண்ணுவோம், எப்போ எந்தெந்த டைம்ல என்னென்ன வரணும்ன்ற. ஸோ அதுல பார்த்தோம்னா ப்ராடக்ட் விஷன், ப்ராடக்ட் ரிசர்ச், யூசர் அனலைசிஸ், ஐடியேஷன், டெஸ்டிங், வேலிடேஷன், சம்திங்ஸ் வரும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா விஷன். விஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்ன்றதான் முதல் விஷன். விஷன் இல்லாம ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அது பகல் கனவுன்ற மாதிரியும், எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு ஒரு ஆக்ஷனா பண்ணிட்டு விஷனே இல்லாம பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு வெட்டி வேல்யூமாக இருக்கும். So, vision helps build a common understanding what we are trying to. ஒரு விஷன் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷன் நமக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜி. ஒரு விஷன் மட்டும் இருந்தா பத்தாது. எனக்கு வந்து நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு இருந்தா மட்டும் பார்த்தா அது எப்படி அடிக்கணும், எந்தெந்த டைம்ல வந்து வெயில் இருக்கும், எந்த டைம்ல குளிர் இருக்கும், இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு பிளான் மேக் பண்றதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம எல்லாமே தனி மரமாலாம் வேலை செய்ய மாட்டோம். நீங்க எம்என்சி மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா தேர் வில் பி a டீம். ஸோ ஒவ்வொரு டீமுக்குமே ஒரு ஷெடியூல் போடுவாங்க. அந்த ஷெடியூல் போட்டு இப்போ நீங்க சினிமாலாம் பாத்தீங்கன்னா ஒரு டீம் டெக்னிக்கல் டீம் ஒர்க் பண்ணும், ஒரு டீம் எடிட்டிங் டீம் ஒர்க் பண்ணும், ஒரு டைரக்ஷன் டீம் ஒர்க் பண்ணும். ஸோ ஆன் தி வே உங்களுக்கு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல எனக்கு அவுட்புட் வேணும்ன்றது தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் ரிசர்ச். ஸோ ப்ராடக்ட் ரிசர்ச் அப்படின்னா யூசர் தான் நம்மளோட தெய்வமே. அந்த தெய்வங்களில் போய் நம்ம போய் ரிசர்ச் பண்ணணும். சாமி உங்களுக்கு எல்லாமே என்னென்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், நீங்க எப்பப்பெல்லாம் இந்த மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒருவேளை பணம் டிரான்சாக்ஷன் ஆகிறப்ப எவ்வளவு லோடிங் டைம் ஆகணும். ஒரு இப்ப நம்மலாம் யங்ஸ்டர்ஸா இருக்கிறனால ஒரு யூடியூப்ல வந்து கொஞ்ச நாள் லோடிங் லேட் ஆச்சுன்னா கூட அந்த வீடியோ கட் பண்ணிடுவோம். இப்பெல்லாம் ரொம்ப ஹெசிடேட் ஆகிற விஷயம்னா 2 ஆடு கொடுக்குறாங்க. ப்ரீமியம், இந்த ஹாட் ஸ்டார் எல்லாமே இந்த ஆடுவே ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஆடு பிடிக்கல கமெண்ட்ல அப்படின்னு போட்டு விடுங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் யூசர் ரிசர்ச். அப்ப நம்ம யூசரை எப்படிப்பா போய் அணுக முடியும்னா யூசர் இன்டர்வியூ, நேருக்கு நேராக இன்டர்வியூ வைக்கிறது, இல்லை ஒரு ரிமோட் நம்ம ஒரு லிங்க் மூலியமா ஆன்லைன்லயே சர்வே பண்ணலாம். இன்னொன்று அந்த யூசரோட இடத்துலயே போய் அவர் எப்பப்ப எந்த மாதிரி ஃபீலிங்ல எல்லாம் யூஸ் பண்றாரு. ஒரு மியூசிக் ஆப் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி அவர் எந்தெந்த டைம் ஒரு சேட் டைம்ல ஒரு சேட் சாங்கோ, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான டைம்ல சேட் சாங்கோ எப்படி கேட்கிறாரு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா த கான்டெக்ஸ்டுவல் என்கொயரி. அடுத்து பார்த்தோம்னா நம்ம யூசர் இன்டர்வியூ. ஸோ நேருக்கு நேராக வைக்கிறது, இது எல்லாமே அதோட டீட்டெயில்ஸ் தான். யூசரை அனலைஸ் பண்ணணும். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு டேட்டாவா கிடைச்சிரும். ஸோ இப்போ ஒருத்தருக்கு இந்த மாதிரி டைம்ல பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டேட்டா கிடைச்சிடும். டேட்டா கிடைச்சதுக்கு அப்புறம் பெர்சோனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெர்சோனஸ் அப்படின்னா நம்மளே கற்பனையா ஒரு பேட்டர்ன் ஒரு பேப்பர்ல, எக்ஸாம்பிள் என் பேர் ராஜா அப்படின்னா நானா கற்பனையா ஒரு போட்டோ வைக்கிறேன், என் பேரை வைக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறேன் அப்படின்னா அங்க என்னென்ன டிஷ் இருக்குன்றது என்னோட பிரியமா இருக்கும். ஸோ அதை நான் சொல்லணும். அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். எம்பத்தி மேப்பிங் அப்படின்றது என்ன, ஒரு கான்செப்ட் ஆஃப் ஒரு யூசருக்கு எது வேணும் எது வேணாம், அவர் எதை விரும்புறாரு, எதை வந்து அவர் லைக் பண்றாரு அப்படின்றது தான் எம்பத்தி மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டேட்டா ஓரியன்ட் தான்ப்பா. ஸோ அப்புறம் நம்ம ஐடியா பிக் பண்ணுவோம். ஐடியா பிக் பண்ணோன்னே ஒவ்வொரு ஆப் எப்படி இருக்குன்னு நம்ம காட்டுவோம். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அப்படின்றது நீங்க பாக்குற எல்லா வெப்சைட், எல்லா மொபைல் ஆப் பேக் சைட்லயும் ஒரு ஸ்கெலிட்டன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். எந்தெந்த ஸ்கிரீன்ல யூசர் என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஆகி ரொம்ப முக்கியமான. இதுக்குன்னே தனி டொமைன்லாம் இருக்கு. ஸ்கெட்சிங். ஸோ இவ்வளோலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கெட்ச் பண்ணுவோம், மொபைல் ஆப் வரைவோம். வரைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா வயர் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எடுத்தோன்னே நம்ம டிசைன்ஸ்க்கு போக மாட்டோம். ஒரு ரஃப்பான டயக்ராம். ஸோ எப்பயுமே நம்ம ரஃப் டிராஃப்ட், ஃபேட் டிராஃப்ட்லாம் இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம். ஸோ எடுத்தோன்னே நம்ம ரஃப் டிராஃப்ட் வரைவோம். ரஃப் டிராஃப்டை வந்து அதை பாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஐடியேட்டா மாறும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோட்டோடைப்பிங் நம்ம சொல்லுவோம். ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னா ஒரு டிசைன் வந்து ஃபைனல் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரியல் டைமா ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம ப்ரோட்டோடைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா டெஸ்டிங். ஸோ டிசைன் ஹேண்ட் ஆஃப். ஸோ இதுவரையும் உங்களுக்கு டிசைன் வரும்யா. ஸோ ஒருத்தர் யூஎக்ஸ் எங்க ஒர்க் பண்ணுவார்னா அந்த ப்ரோட்டோடைப் வரையும் பண்ணுவார். ஸோ ப்ரோட்டோடைப்க்கு அப்புறம் யூஐட்ட கொடுப்பாரு. யூஐ அந்த டிசைனை நல்லா பண்ணதுக்கு அப்புறம் நமக்குன்னே அடுத்து பார்த்தோம்னா ரியல் வேர்ல்டு ஹீரோஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெவலப்பர் தான். ஸோ நம்ம பண்றது ஜஸ்ட் ஒரு பேப்பர் டிசைன் மட்டும்தான். நம்ம வெறும் ஒரு காட்ட போறோம். ஸோ அதை உயிரோட்டமா ஒரு ஒரு மூவ்மெண்ட் உள்ளதா ஆக்குறது ஃபுல்லாவே டெவலப்பர்ஸ் தான். ஸோ இந்த டிசைன் ஹேண்ட் ஆஃப்ல இந்த டெவலப்பர் தான் ரொம்ப பெரிய ரோல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பண்ண ப்ளூ பிரிண்ட்டை அதை
பிக்சர்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் டெஸ்டிங் அண்ட் வேலிடேஷனுக்கு போகும். அங்க போனோம்னா நிறைய பக்ஸ் வரும், நிறைய எரர் வரும். ஸோ அதை ரிப்பீட் பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்டா லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து ரீசெண்டாக நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இது வந்து நாங்கள் ஒரு இ-காமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் அன்றாட வாழ்க்கையில பார்க்குற எல்லா ஒரு பிராண்ட் செல்லிங் அண்ட் பையிங் ஆப் எல்லாமே நம்ம இ-காமர்ஸ்ன்ற ஒரு டாபிக்ல அடக்குவோம். ஸோ இதுதான் இப்போ நாங்கள் பண்ண ஒரு ஆப்பு. ஸோ ஆப்போட ஸ்க்ரீன், ஸோ லாகின் சைன்இன், ஸோ எப்படி வந்து ஒரு யூசர்கிட்ட டேட்டா வாங்குறது. ஸோ இதுக்கு எங்கள் டீம்ல யூஎக்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்கிட்ட வந்து இந்த ஸ்க்ரீனை கொடுத்தாங்க வரைய சொல்லி. ஸோ அதை நான் அப்படியே பாலிஷ் பண்ணி ஒரு ஸ்க்ரீனாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதை எங்கள் டெவலப்பர் டீம் வந்து டெவலப் பண்ணி கிளைண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் நம்ம ஒவ்வொரு ஆப்பையும் நம்ம பண்ண முடியும். ஸோ ப்ரோட்டோடைப் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் சார். ப்ரோட்டோடைப்னா என்ன சார்? ஸோ இது எல்லாமே டிசைன் பேட்டர்ன்ஸ், கீழே இருக்கிறது எல்லாமே டிசைன்ஸ். ஸோ ப்ரோட்டோடைப் அப்படின்றது என்னன்னா, இந்த ஆப்புக்கு நம்ம அனிமேஷன்ஸ் கொடுக்கறது தான் ப்ரோட்டோடைப். ஸோ உங்களுக்கு தெரியுதா, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நூடுல்ஸால கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ டெக்னிக்கல் டைப் நூடுல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்கிரீன் எப்படி எப்படி வரணும் அப்படின்றத மெர்ஜ் பண்றது தான் இந்த நூடுல்ஸ். ஸோ நம்ம ப்ராடக்டே பண்ணியிருக்க மாட்டோம். எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இன்ஜினியரிங்கா இருந்தீங்க அப்படின்னா, இந்த சிவில் இன்ஜினியர்ல பார்த்தோம்னா வீடே கட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் 3Dலேயே அவங்களுக்கு அவுட்புட் காட்டிடுவாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீடு வந்து. ஸோ இப்போ நான் லாகின் பண்றேன், சைன்இன் பண்ணேன் அப்படின்னா ஸ்கிரீன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். உங்களால பார்க்க முடியுதா ஸ்கிரீன்ஸ் மூவ் ஆகுறத? ஸோ நான் லாகின் பண்றேன் அப்படின்னா ஸ்கிரீன்ஸ் அப்படியே வரும். ஸோ நான் அதை கிளிக் பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கிரீனா மூவ் ஆகும். ஸோ இதை தான் நம்ம ப்ரோடக்ட். ஸோ இந்த இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசைன் ரியல் டைம் வேர்ல்டுக்கே வரல. வர்றதுக்கு முன்னாடியே எந்த மாதிரி அனிமேஷன் வரணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை நம்ம வந்து போட்டு காமிச்சிட்டோம். ஸோ இப்போ நான் லாக் அவுட் பண்றேன் அப்படின்னா லாக் அவுட். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொரு பிசினஸ் பீப்புளுக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு ஒரு ப்ராடக்டை நம்ம கொடுக்க போறோம். ஸோ இது பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இவ்வளவுதான் ஒரு கான்செப்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிசைன் பண்ணி காட்டுறேன்.